மத்திய அரசை பார்த்து கீச்சு குரலிலாவது பேசுவாரா எடப்பாடி பழனிசாமி? சட்டமன்றத்தில் கூறியதையே திரும்ப திரும்ப பேசியதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். சொன்னதையே திரும்ப திரும்ப இந்த வாழைப்பழங்கள் தெரியல உங்களுக்கு, செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியல உங்களுக்கு, வாழைப்பழ கதை. அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப திரும்ப சொன்னார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இபிஎஸ் சசிகலாவை தற்போது விசாரிக்க அவசியமில்லை. உதகை நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வாதம். கொலை முயற்சி வழக்கு விசாரணைக்கு வந்தவர் திருநெல்வேலி நீதிமன்றம் முன்பு கொலை. 4 பேரை கைது செய்து காவலர்கள் விசாரணை. நாடாளுமன்றத்திற்கு வந்த அமித்ஷாவின் காரை மறித்து போராட்டம். அம்பேத்கரை அவமதித்ததாக கூறி இந்திய கூட்டணி கட்சியினர் 2ஆம் நாளாக முழக்கம். அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்றம் அருகே இந்தியா கூட்டணி பேரணி. காங்கிரஸ் அவமதித்ததாக கூறி பாஜக கூட்டணியும் போட்டி போராட்டம். நெல்லை மாவட்டத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்தை ஆய்வு செய்ய கேரள குழு இன்று வருகை. கேரள அரசே கழிவுகளை அகற்ற பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்ட நிலையில் நடவடிக்கை. மதுரையில் மூதாட்டியை முட்டி தூக்கி வீசிய மாடு. படுகாயமடைந்த மூதாட்டிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது சட்டமன்ற கூட்டத்தொடர். ஆளுநர் சொந்த கருத்துக்களை கூற அனுமதி இல்லை என சபாநாயகர் அப்பாவு பேட்டி. இரட்டை இலை சின்னம் குறித்து முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு 8 வாரம் அவகாசம் கோரிய மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் 2 ஊழியர்கள் உயிரிழந்த விவகாரம். இழப்பீடு கோரி உறவினர்கள் சக ஊழியர்கள் மறியல். தைப்பொங்கல் தினமான ஜனவரி 15, 16ஆம் தேதிகளில் யுஜிசி நெட் தேர்வு மாற்றியமைக்க வேண்டும் என தேசிய தேர்வு முகமைக்கு சு. வெங்கடேசன் எம்பி கடிதம். புதுச்சேரியில் அரசு பேருந்து கட்டணம் 8 ரூபாய் வரை உயர்வு. அமலாவதற்கு 1 மாதம் ஆகும் என தகவல். குற்றால மெயினருவியில் பெண்கள் குளிக்க நீடிக்கும் தடை. வெள்ளத்தில் கைப்பிடி கம்பிகள் தரைத்தளம் சேதமடைந்ததால் நடவடிக்கை. தேனி சபரிமலை இடையே பயணிக்கும் வாகனங்களுக்கு 1 வழி பாதை இன்று முதல் அமல். செல்லும் போது கம்பம் மேட்டு வழியாகவும் திரும்பும் போது குமுளி வழியாகவும் பயணிக்க அறிவுறுத்தல். கோவை ராமநாதபுரம் பகுதியில் கடந்த 10ஆம் தேதி காலமான முன்னாள் மக்களவை உறுப்பினர் ரா மோகன் இல்லத்துக்கு வந்துள்ள முதல்வர் ஸ்டாலின் அவரது உருவப்படத்துக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து செய்தி வெளியிட்டிருக்கிறேன். சாதாரண திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நகர செயலாளராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி கழகத்திற்கு பெருமை சேர்த்தவர். அவருடைய மறைவு என்பது கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மாபெரும் இழப்பாக அமைந்திருக்கிறது. எனவே அவரை இழந்து பாடி துயரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக நான் வந்தேன். ஆறுதல் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். மீண்டும் அவரை இழந்து பாடக்கூடிய குடும்பத்தாருக்கும் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஈரோடு கல ஆய்வு போயிட்டு இருந்தீங்க, மக்கள் என்ன சொன்னாங்க? ஈரோட்டில் நேற்று தினம் கல ஆய்வு நடத்தினேன். கல ஆய்வை பொறுத்தவரையில் இன்னும் வேகமான வகையில் உற்சாகத்தோடு பணியாற்றுவதற்கு உறுதியெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் ஈரோட்டினுடைய கலாய்வில் நான் உணர்ந்த உணர்வு என்னென்று கேட்டால் 200 தாண்டி வருமோ என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ராகுல் காந்தி மேல, அதை பற்றி சொல்லுங்க. என்னங்க? ராகுல் காந்தி மேல இந்த நாடாளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம், அதை சட்டப்படியாக சந்திப்பாங்க. சார், இடைத்தேர்தல் கிழக்கு இடைத்தேர்தல் திமுக வசமாகுமா சார்? திமுக வசமாகவில்லை, திமுக கூட்டணி வசமாகும். கூட்டணிக்கு அப்படின்னா ஈரோடு அந்த இடைத்தேர்தல் வந்து கூட்டணிக்கு கொடுக்க ஏற்கனவே இந்தியா கூட்டணியில திமுக அங்கம் வைக்கிறது. எனவே இந்தியா கூட்டணியுடைய வசமாகும். மீண்டும் காங்கிரஸ் வாய்ப்பா சார்? மீண்டும் இடைத்தேர்தல் வைக்கப்பட்ட அந்த காங்கிரஸ் ஈரோடு கிழக்கு காங்கிரஸ்க்கு ஒதுக்கிடுவோமா? அது முறையாக அவருடன் கலந்து பேசி முடிவெடுத்து அறிவிக்கும். சார், ஒன் நேஷன் பத்தி சொல்லுங்க சார். ஒன் நேஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் பல நேரம் நான் சொல்லியிருக்கிறேன். அது கொடுமையான ஒரு முடிவு. அது ஜனநாயகத்தை படுகொலைக்கு தள்ளக்கூடிய நிலையில அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது, ஒரே நாள் ஒரே தேர்தல் என்பது நிச்சயமாக அது ஒரு ஜனநாயகத்தை படுகொலைக்கு தள்ளக்கூடிய மோசமான செயலாகும். அம்பேத்கர் விவகாரத்தை அடுத்து இந்த மாதிரி அணுக போறோம் சார். தொடர் போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. அடுத்து எந்த மாதிரியான எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் சார்? அதே நேரத்தில் நாங்க அம்பேத்கர் வழியில தான் நாங்க ஆட்சி நடத்துறோம் சொல்லி பாஜக வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட்டணியுடைய கட்சி தலைவர் கலந்து ஆலோசித்து அது குறித்து முடிவெடுத்து அறிவிக்கும். சார், நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது எப்படி சார் பாக்குறீங்க? நல்லா பாக்குறேன். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராஜஸ்தானில் வாகனங்கள் மீது மோதி டேங்கர் லாரி தீப்பிடித்ததில் 8 பேர் உயிரிழப்பு. லாரிகள் தீயில் எரிந்து சேதம். மகாராஷ்டிராவின் புனேயில் பேருந்தில் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். போதையில் இருந்தவரை 26 முறை அறைந்த பெண். உத்தரப்பிரதேசத்தில் ரயில் நிலையத்தில் நின்றபோது நிற்காத அந்தோதியா ரயிலின் கதவுகள். ஜன்னல்களை உடைத்து உள்ளே புகுந்த பயணிகள். இந்தியாவுக்கு எதிரான அடுத்த 2 டெஸ்ட் போட்டிகளுக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிப்பு. தொடக்க ஆட்டக்காரர் நாதன் மெக்ஸ்வினி நீக்கம். ஷின் அப்டேட்டிற்கு வாய்ப்பு. கோவை ராமநாதபுரம் பகுதியில் கடந்த 10ஆம் தேதி காலமான முன்னாள் மக்களவை உறுப்பினர் ரா மோகன் இல்லத்துக்கு வந்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். அது மட்டும்தான் வேற கேட்க மாட்டீங்களா? கோவை மாவட்டத்தில் ஒரு கழகத்தின் தூணாக விளங்கிய கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரா மோகன் அவர்கள் மறைவேறினார். அந்த நேரத்தில் நான் அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து செய்தி வெளியிட்டிருக்கிறேன். சாதாரண திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நகர கழக செயலாளராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி கழகத்திற்கு பெருமை சேர்த்தவர். அவருடைய மறைவு என்பது
கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மாபெரும் இழப்பாக அமைந்திருக்கிறது. எனவே அவரை இழந்து பாடி துயரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக நான் வந்தேன். ஆறுதல் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். மீண்டும் அவர் இழந்து பாடக்கூடிய குடும்பத்தாருக்கும் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக்கிறேன். ஈரோடு கலாய்வு போயிட்டு இருந்தீங்க, மக்கள் என்ன சொன்னாங்க? ஈரோட்டில் நேற்று தினம் கலாய்வு நடத்தினேன். கலாய்வை பொறுத்தவரையில் இன்னும் வேகமான வகையில் உற்சாகத்தோடு பணியாற்றுவதற்கு உறுதியெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் ஈரோட்டினுடைய கலாய்வில் நான் உணர்ந்த உணர்வு என்னென்று கேட்டால் 200 தாண்டி வருமோ என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ராகுல் காந்தி மேல, அதை பற்றி சொல்லுங்க. என்னங்க? ராகுல் காந்தி மேல இந்த நாடாளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம், அதை சட்டப்படியாக சந்திப்பார். சார், இடைத்தேர்தல் கிழக்கு இடைத்தேர்தல் திமுக வசமாகுமா சார்? திமுக வசமாகதில்லை, திமுக கூட்டணி வசமாகும். கூட்டணிக்கு அப்படின்னா அந்த இடைத்தேர்தல் வந்து கூட்டணிக்கு கொடுக்க ஏற்கனவே இந்தியா கூட்டணியில திமுக அங்கம் வைக்கிறது. எனவே இந்தியா கூட்டணியுடைய வசமாகும். மீண்டும் காங்கிரஸ் வாய்ப்பா சார்? மீண்டும் இடைத்தேர்தல் வைக்கப்பட்ட அந்த காங்கிரஸ் ஈரோடு கிழக்கு காங்கிரஸ்க்கு ஒதுக்கிடுவோமா? அது முறையாக அவருடன் கலந்து பேசி முடிவெடுத்து அறிவிக்கும். சார், ஒன் நேஷன் பத்தி சொல்லுங்க சார். ஒன் நேஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் பல நேரம் நான் சொல்லியிருக்கேன். அது கொடுமையான ஒரு முடிவு. அது ஜனநாயகத்தை படுகொலைக்கு தள்ளக்கூடிய நிலையில் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரே நாள் ஒரே தேர்தல் என்பது நிச்சயமாக அது ஒரு ஜனநாயகத்தை படுகொலைக்கு தள்ளக்கூடிய மோசமான செயலாகும். அம்பேத்கர் விவகாரத்தை அடுத்து இந்த மாதிரி அணுக போறோம் சார். தொடர் போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. அடுத்து எந்த மாதிரியான எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் சார்? அதே நேரத்தில் நாங்க அம்பேத்கர் வழியில தான் நாங்க ஆட்சி நடத்துறோம் சொல்லி பாஜக சொல்லி இருக்காங்க. இந்தியா கூட்டணியுடைய கட்சி தலைவரை கலந்து ஆலோசித்து அது குறித்து முடிவெடுத்து அறிவிக்கும். நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது எப்படி சார் பாக்குறீங்க? நல்லா பாக்குறேன். திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் முன் ரவுடி ஒருவர் ஓட விரட்டி கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சிக்குள் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் மாயாண்டி என்பவர் காலை 10:20 மணி அளவில் விசாரணைக்கு ஆஜரானார். அப்போது நீதிமன்றத்தின் உட்பகுதியில் இருந்து வந்த 7 பேர் கொண்ட கும்பல் மாயாண்டியை ஓட அரிவாளால் வெட்டியது. இதில் முகம், கை, தலையில் படுகாயமடைந்த மாயாண்டி நீதிமன்ற வாசலிலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். தகவலறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற மாநகர காவல் ஆணையர் ரூபேஷ்குமார் மீனா குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம். இப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்வெஸ்டிகேஷன் இமீடியட்டாக நம்ம சொல்கிறதுக்கு இது கிடையாது. நம்ம வெரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். யார் வந்திருக்காங்க இமீடியட்டாக நம்ம செக்யூர் பண்ணிடுவோம். எப்படி நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு. மீன்வைல் நம்ம அக்யூஸ் செக்யூர் பண்ணுறதுக்கு டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். சீக்கிரமாக செக்யூர் பண்ணிடுவோம். அதான் 3 டீம் போட்டிருக்கோம். இந்நிலையில் தப்பியோடிய கொலையாளிகளில் ராமகிருஷ்ணன் என்பவரை சிறப்பு உதவி ஆய்வாளர் உய்கண்டான் துரத்திச் சென்று பிடித்தார். இதனைத் தொடர்ந்து சிவா, மனோராஜ், தங்க மகேஷ் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். கொலை நிகழ்ந்த 1 மணி நேரத்திற்குள் 4 பேர் கைதாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஊராட்சி வார்டு உறுப்பினர் கொலைக்கு பழித்தீர்க்கும் வகையில் மாயாண்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி அருகே கீழநத்தத்தில் கடந்த ஆண்டு ஊராட்சி வார்டு உறுப்பினர் ராஜாமணி என்பவர் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான கொலை வழக்கும் மற்றொரு கொலை முயற்சி வழக்கும் மாயாண்டி மீது நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் ராஜாமணி கொலைக்கும் பழித்தீர்க்கும் நோக்கில் மாயாண்டி கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். மதுரையில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள கீழமாசி வீதியில் மூதாட்டியை காளை மாடு முட்டிய பதைபதைக்க வைக்கும் காட்சிகள்தான் இவை. 70 வயது மதிப்புள்ள செல்லம்மாள் என்ற மூதாட்டி ஆயில் கடை ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த செவ்வாயன்று பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது வேகமாக ஓடி வந்த காளை மூதாட்டி செல்லம்மாளை கூர்மையான கொம்புகளால் முட்டி தூக்கியது. இதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.
முட்டியதில் காயமடைந்த மூதாட்டி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். மதுரை மாநகராட்சியில் வீதிகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து ஏலத்தில் விடப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாடுகளின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.